என்ஜே சன்ரைஸ் நேயர்களுக்கு வணக்கம். அஹ் இந்த மாதம் புது தலைப்போடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மோடு தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நம்மிடையே இணைந்திருக்கின்ற தோழர் தாமரை செல்வி. வணக்கம் தோழர், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் கனிமொழி, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நாம இது நவம்பர் மாதம். நவம்பர் மாதம்னு சொல்லும் பொழுதே இங்கே பொறுத்த வரைக்கும், யுஎஸை பொறுத்த வரைக்கும் நன்றி அறிவித்தல் நாள், அந்த கொண்டாட்டங்கள், அந்த விடுப்பு அதெல்லாம் வர இருக்கு. ரெண்டு முக்கியமான தலைப்பு பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஒன்று நியூசிலாந்து. அவங்க எம்பியை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இல்லையா? அந்த எம்பியை ஆமா. பத்தி ஒரு ரொம்ப இளம் வயது ஹேனா ரவாத்தி. ராவித்தி. ம். ம். மேப் கிளார்க். ம். மேப்பி கிளார்க் இல்லையா அவங்க பேரு? ம். மேப்பி கிளார்க். ஒரு ரொம்ப ரொம்ப இப்ப 22 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். போன வருஷம் அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனாங்க. அந்த அவங்களுடைய பாரம்பரிய ஹக்கான்றாங்க இல்லையா? அத அவங்க பண்ணி உலகத்தினுடைய கவனத்தையே ஈர்த்தாங்க அந்த நாடாளுமன்றத்துல. மறுபடியும் அங்க ஒரு சர்ச்சை வந்திருக்கு. அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நீங்க அத பார்த்திருப்பீங்க அந்த ஆமா. காணொளிய. அந்த அ சட்ட முன் வரைவு கொண்டு வந்திருக்காங்க. ஆக்ட் அப்படிங்கிற கட்சி. அ அந்த கட்சி வந்து இப்போ இருக்க ரூலிங் பார்ட்டியோட கோலிஷன்ல இருக்காங்க. ஸோ அவங்க கூட்டாட்சி நடத்துறாங்க. அவங்க வந்து கூட்டணி வைக்கும்போது அந்த ம் இப்ப பிரதமரும் இருக்காங்க. அந்த கிறிஸ்டோபர் லக்சன் நெனைக்கிறேன். திரு கிறிஸ்டோபர் லக்சன் அவர் தான் வந்து நியூசிலாண்டோட பிரதமரா இருக்காரு இப்போ. அவர் வந்து அந்த கூட்டணி அந்த 2 கட்சிகளுக்கான கூட்டணி இருக்கும்போது, அந்த சட்ட முன்வரைவு வந்து பாராளுமன்றத்துல வைக்கிறதுக்கு அனுமதிக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு இதுவா ஒரு ஒப்பந்தமா போட்டிருக்காங்க. லைக் அந்த நம்ம சொல்லுவோம்ல, நம்ம 2 கட்சி கூட்டணி வரும்போது ஒரு ஒப்பந்தம் மாரி போட்டுப்பாங்க இல்லையா? அந்த மாரி போட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த சட்ட முன்வரைவு வந்து பாராளுமன்றத்துல தாக்கல் செய்யறதுக்கு ஆக்ட் கட்சி க்கு வந்து டேவிட் சீமோர் அவர் தான் வந்து அ அந்த சட்ட முன்வரைவ வந்து கொண்டு வந்து தாக்கல் செஞ்சிருக்காரு. ஸோ அதன்படி அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா நியூசிலாந்தர்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இது வந்து இந்த சட்ட முன்வரைவு வைக்குது. ஆ ச சமமா நடத்துறதுன்னா எப்படி? அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவரோட பேட்டிகள்லாம் பார்க்கும்போதுன்னா, இப்போ ஒரு ஒரு சின்ன பில்டிங் கட்டணும்னா கூட, அந்த இடத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அந்த இடத்துல இருக்க அ அந்த பூர்வகுடிகள் கிட்ட நாங்க வந்து மாவோரி மக்கள் கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கணும். அந்த வைத்தாங்கி ட்ரீட்டிலருந்து அந்த ட்ரீட்டி ட்ரைபியூனல்லேருந்து வந்து பெர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கு. அப்புறம் ஸ்கூல்ல வந்து மாவோரி லாங்குவேஜ் கட்டாயமா படிக்கணும்னு சொல்றாங்க. அது எதுக்கு படிக்கணும்? அது சில 100 பேரு, சில 1000 பேர் தானே பேசுறாங்க. உலகத்துல எத்தன பேர் அத பேசுறாங்க? அது எதுக்கு நாங்க படிக்கணும்? அந்த லாங்குவேஜ் எதுக்கு வளர்க்கணும்? அ ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து நியூசிலாந்தர்கள், அதாவது வெள்ளை இன மக்கள் சமமாக நடத்தப்படலை அப்படிங்கிறது அதாவது ஆன்செஸ்ட்ரி அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வார்த்தைய பயன்படுத்துறாரு. ஆன்செஸ்ட்ரிய பேஸ் பண்ணி நம்ம வந்து நியூசிலாந்தர்கள பிரிச்சு வச்சிருக்கோம். அந்த அத பிரிக்கிறதுக்கு இந்த வைட்டாங்கி ட்ரீட்டி வந்து உதவி செய்யுது. அந்த ட்ரீட்டிய நலிஃபை பண்றதுக்கு தான் இந்த சட்ட முன்வரைவு. எல்லா நியூசிலாந்தர்களும் சமமா நடத்தப்படணும்னு சொல்றாரு. அவர் வந்து சொல்லும்போது அது வந்து ஒரு மாதிரி கரெக்ட் தானே எல்லாரும் சமமா தானே நடத்தப்படணும் அப்படின்னு தோணுனாலும், அ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏற்கனவே எடுத்த நிலங்கள வந்து அதையே வந்து அவங்க வந்து திரும்ப குடுக்கல. அந்த பூர்வகுடி மக்கள் வந்து அதுவே குடுக்கல. 1% லேண்ட் தான் குடுத்துருக்காங்க திரும்ப. ஸோ அதையே அவங்க வந்து குடுக்காத போது, பூர்வகுடி மக்களோட அம் ஹெல்த் கேர் அப்புறம் அவங்களோட படிப்பு, உடல் இன்னும் இந்த நம்ம சுகாதாரம் சொல்லுவோம் இல்லையா? அ படிப்பு, சுகாதாரம் இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து பூர்வகுடி மக்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, நியூசிலாந்துல. ஸோ அது இன்னுமே மோசமாகும். அவங்களுக்குரிய ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ எடுத்துட்டா அப்படிங்கிறது தான் உண்மையான நிலவரம். பார்த்தீங்கன்னா. அது வந்து இவரு வந்து எப்படி அத டிஸ்கைஸ் பண்ணி சொல்றாருன்னா, எல்லாரும் சமமா நடத்தப்படல. வெள்ளை இன மக்கள் வஞ்சிக்கப்படுற மாதிரி அவர் பேசுறாரு. இல்ல அது வந்து உண்மை கிடையாது. உலகெங்கிலும் அந்த ஈக்வாலிட்டிக்கும் ஈக்விட்டிக்கும் ஒரு ஈக்விட்டி டிஃபரன்ஸ் இருக்கு ஆமா. இல்லையா? சமம்ன்றது சரி. ஆனா சமம் பலம் உள்ளவர்கள் சமமாக நடத்தப்படணும் அப்படின்றது ஓகே. ஆனா சமபலம் இல்லாதவர்கள், அது அதேதான். சமூக ரீதியா இருக்கலாம், கல்வி ரீதியா யா. பின்தங்கியவர்களா இருக்கலாம்.
அவங்க கிட்ட வந்து நீ சமமா நடத்தணும் அப்படின்றது எப்படி வந்து எப்படி சரியா இருக்கும்? இருக்கும்? அதுதான். அதாவது 1840 வருடம் ஆம் கிரவுனுன்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம ஆம் பிரிட்டிஷ் கிரவுனுக்கும், மாவோரி மக்களுக்கும் அந்த ட்ரீட்டி வரையப்பட்டபோது, அதுல வந்து இங்கிலாந்துல இருந்த யாரோடையும் கலந்து பேசப்படல. அங்க இருந்த ஒரு லெப்டினன்ட் லெப்டினன்ட் கவர்னர் வந்து அத வந்து அவரே வந்து அத தயாரிச்சு அம் படிச்சு காமிச்சு, அதுல சில திருத்தங்கள்லாம் செய்யணும்னா திருத்தி, அவரே வந்து கொண்டு போய் தன்னிச்சையா மாவோரி மக்களோட சேர்ந்து அத வந்து அந்த ட்ரீட்டிய சைன் பண்ணியிருக்காரு. ஆனா, அதுல எல்லா சீஃப்ஸும் அதாவது தலைவர்கள்னு சொல்லலாம். பல குழுக்கள் இருப்பாங்க இல்லையா? ம். அந்த மாவோரி நிறைய குழுக்கள் இருப்பாங்க. இனத்தவர்லயே, அதுல எல்லாரும் சைன் பண்ணல. அதுல 40 பேரோ என்னமோ தான் சைன் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து மாவோரி மக்களுக்கு வந்து எழுத்துப்பூர்வமான மொழி இல்ல. அது வந்து வார்த்தை பூர்வமான மொழி தான் அது. அதனால அவங்களால வந்து படிச்சு பார்க்கறதுக்கு அவங்க கிட்ட மொழி கிடையாது. ஸோ அவங்க வந்து இங்கிலீஷ வந்து அப்புறமா மாவோரி லாங்குவேஜ்ல அவங்களோட இதுல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதாவது மாவோரி அம் மொழியில வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ, அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம் எல்லா ரைட்ஸ் அண்ட் பவர்ஸ் அண்ட் என்ன சொல்றது? சாவரனிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? இறையாண்மை எல்லாம் வந்து ஒரு கவர்னன்ஸ் பவர் கிட்ட போகும். ஒரு அதாவது அது பிரிட்டிஷ் கிரவுனுக்கு போகும்ன்னு சொல்லல அவங்க. அதாவது ஒரு கவர்னன்ஸ் மாதிரி ஒண்ணு இருக்கும். ஒரு கவர்னிங் கவுன்சில் மாதிரி ஒரு கிட்ட தான் போகும் அப்படின்னு சொல்லி அவங்களோட லாங்குவேஜ் இதுல இருக்கு. பிரதில இருக்கு. அதே வைத்தாங்கி ட்ரீட்டி வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே கிரவுனுக்கு போகும் அப்படின்னு இருக்கு. அதுலயே வந்து ஏமாத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரீட்டி வந்த அப்புறமுமே கூட, அத வந்து யாரும் மதிச்சு அம் எதுவும் பண்ணல. ம் நிலங்கள் வந்து அது பிடுங்கப்பட்டது ரொம்ப ப்ரூட்டலா. ரொம்ப ரொம்ப மோசமான உயிரிழப்புகளோட தான் வந்து ஜெனோசைட்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஜெனோசைட்ல தான் நெறைய நிலங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 4, 5 மிகப்பெரிய சண்டைகள், அது போர் மாதிரி நடந்திருக்கு. பிரிட்டிஷ் கிரவுனுக்கும், மாவோரி மக்களுக்கும். அந்த மாரி போரெல்லாம் நடந்து முடிஞ்ச அப்புறம், அ இதெல்லாம் முடிஞ்சுட்டு அப்புறம் இந்த 20த் செஞ்சுரி வரும்போது 1970ஸ்ல இத வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும். இது சரியில்ல அப்டின்ற அந்த அந்த மனசாட்சி கிளர்ந்து எழும் இல்லையா? மனசாட்சி கிளர்ந்து எழுந்தாலுமே, கனடா, யுஎஸ்ல மாதிரி பார்த்தீங்கன்னா, மன்னிப்பெல்லாம் கேட்டுருவாங்க. எல்லாரும் அதெல்லாம் அக்னாலட்ஜ் பண்ணுவாங்க. ஆனா, அத திரும்ப குடுக்க அந்த மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வைட்டாங்கி ட்ரீட்டி ட்ரைபியூனல்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அத வந்து இட் இஸ் இன் பிளேஸ் அது என்னன்னா, அந்த சர்ச்சைக்குரிய அம் விஷயங்கள். அதாவது நிலம் பிடுங்குதல், அப்புறம் வந்து அந்த மக்களுக்குரிய ரிசோர்ஸஸ வந்து எடுத்துக்கிறது, அதெல்லாம் திரும்பி குடுக்கறது, அத பத்திலாம் வந்து அம் அந்த ஒரு ஒரு டிஸ்பியூட் வந்து அந்த கவுன்சிலுக்கு இப்ப நம்ம காவேரி டிஸ்பியூட் கவுன்சில் இருக்கு இல்லையா? ட்ரைபியூனல் மாதிரி அது ஒரு ட்ரைபியூனல். ஆனா வந்து அந்த ட்ரைபியூனலுக்கு எந்த பவரும் கிடையாது. அது வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் குடுக்கலாம். ஆனா வந்து இது நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு கம்பல் பண்றதுக்கான பவர் வந்து அந்த ட்ரைபியூனலுக்கு கிடையாது. ஸோ அதுவே வந்து இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த இந்த என்ன சொல்றது? சட்ட சட்டம். முன்வரைவோட இது. அதனால தான் வந்து இந்த சட்ட முன்வரைவ வந்து அவ்ளோ விகரஸா எதிர்க்கிறாங்க எல்லாரும். ஏன்னா, ஜெனரேஷன்ஸ் அதாவது இவர் சொல்ற அந்த ஆன்சிஸ்டர்ஸ் டேவிட் சேமூர் சொல்றாரு, ஆன்சிஸ்டர்ஸ பேஸ் பண்ணி நீங்க வந்து நியூசிலாந்தர்கள பிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா, அந்த ஆன்சிஸ்ட்ரிய பேஸ் பண்ணி தான் ஒரு குரூப் ஆஃப் மக்கள வந்து அவங்க இந்த மாதிரி என்ன சொல்றது? வஞ்சனை செஞ்சிருக்காங்க இல்லையா? கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே பிடுங்கிக்கிட்டு அவங்கள வந்து தலைமுறைகள், தலைமுறைகளா வந்து எதுவுமே இல்லாம விட்டுருக்காங்க. சோ அவங்கள சமமா நடத்தல. சோ அந்த ஆனா இப்ப இல்ல திடீர்னு வந்து சமமா உலகம் முழுக்க நடத்தணும். வந்து அப்படிதான் இருக்கு இல்லையா? ஆமா. இன்னிக்கும் கேட்குறாங்க. நீங்க பள்ளிக்கூடத்திலயும், கல்லூரியிலயும் ஜாதி சான்றிதழ் வாங்குறதுனால தானே ஜாதி இருக்கு. நீங்க வந்து அந்த இடத்துல இது பண்றீங்க. நீங்க கரெக்ட். ஜாதிய சொல்லி தான் அந்த மக்கள பிரிக்கிறீங்க. அப்ப எத கொண்டு பிரிச்சீங்களோ, அத கொண்டு அந்த எந்த மக்கள் பின்தங்கி இருக்கிறாங்கன்னு யாஹ்! பார்க்கறதுக்கு, யாஹ்! அடையாளப்படுத்துறதுக்கு அது எக்ஸாக்ட்லி. தேவைப்படுது ஒரு காரணியா. அப்ப இங்கேயும் அதுதான். அதுதான். நியூசிலாண்ட்லயும் வந்து அந்த மக்கள் பூர்வகுடி மக்கள். பூர்வகுடி அதேதான். மக்கள் கிட்ட இருந்து வஞ்சிக்கப்பட்டு அவங்க நிலத்தெல்லாம் பிடுங்கி, அவங்கள வந்து 2ஆம் தர குடிமக்களா ஆக்குறாங்க. அந்த மக்கள் இன்னைக்கு எங்களுக்கான ம், இருக்க உரிமைகளுக்காக கொஞ்சம் போராடுற விஷயங்களையும் நாங்க வந்து குடுக்க மாட்டோம் அப்படின்றது தான் அந்த இது. இது. அந்த அது இது. அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து ரொம்ப அ எப்படி சொல்றது? அந்த கவனம், உலகத்தினுடைய கவனத்த அந்த அக்கா ம். மூலமா அவங்க வந்து ஈர்க்கிறாங்க ஒவ்வொரு தடவையும். ஆ. சும்மா வந்து நாம பேசிட்டு போனா எத்தன பேர் அத கவனிப்போம்னு தெரியல. கரெக்ட்.
அவங்களுடைய அந்த பாரம்பரிய முறைப்படி அந்த ஓங்கிய குரல் எடுத்து அவங்க எழுப்புற அந்த ஒலி, அதிலேயே வந்து அவங்க உரிமைகளுக்கான ஒலி தான் அது. நம்மளுக்கு மொழி புரியல, அவங்க என்ன சொல்றாங்கன்றது புரியல. ஆனா அவங்களுடைய முகபாவனையும், அவங்க அந்த சட்ட முன்வரைவ நாடாளுமன்றம் கிழிச்சு போட்டாங்க. கிழிக்கும்போது, ஆமா. அந்த உணர்வு நம்மால புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுடைய அந்த கோபத்த. அத வந்து ஒரு இளம் வயது நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னெடுக்கிறதுன்றது கண்டிப்பா பாராட்டக்கூடிய செய்தி. ஏன்னா அந்த வயசுல 21, 22 வயசுல நான் யோசிச்சு பார்க்கிறேன். நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு. அப்ப அந்த பெண் இவ்வளவு தூரம் ஒரு அரசியல்ல ஈடுபட்டு, அந்த மக்களுடைய உரிமைக்காக உலக கவனத்தை ஈர்க்கிறாங்க அப்படின்றது கண்டிப்பா நம்ம பாராட்டணும். அவங்க இந்த முறை அத பண்ண ஆரம்பிக்கும்போது, அந்த ஸ்பீக்கர் வந்து ரொம்ப நோ, நோ அதான், அதான். முகபாவம். ஆனா அத பத்தி அவங்க வந்து கண்டுக்கல. அவங்க பாட்டுன்னு அத பண்றாங்க. அ அது நீங்க என்னமோ இப்போ எனக்கு என்னமோ ஒரு ஒரு காண்டசெண்டிங் லுக் குடுத்த மாரி இருந்துச்சு எனக்கு. ஆமா, ஆமா. அது ஒரு இல்ல மாதிரி இல்ல. அந்த அவர் அதான் காண்டசெண்டிங் குடுக்குறாரு. லுக். அது நாட் என்ன அகெய்ன்ன்ற காண்டசெண்டிங் மாரி லுக். சொன்னாரு ஆ அவரு. பட் லைக் அதுவே ஆமா. எனக்கு கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. பட் எனிவேஸ் 35 கிட்டத்தட்ட 35,000த்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து ஒரு பெரிய புரொட்டஸ்ட் ராலி ஆமா. நடத்தியிருக்காங்க. போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நாடாளுமன்றத்துல இன்னொரு ஒரு உறுப்பினர் வந்து டேவிட் சிமோர வந்து ஒரு பொய்யர் அப்படின்னு குறிப்பிட்டு கிட்டத்தட்ட கேகேகேக்கு அவங்கள வந்து சமமானவங்க. இந்த மாதிரி ஆக்ட வந்து யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கெல்லாம் கேகேகேக்கு சமமானவங்க அப்படின்னு சொல்லி அந்த பாராளுமன்றத்துல பேசியிருக்காரு இன்னொரு ஒரு உறுப்பினர். அவரோட பேர் வந்து வில்லி ஜாக்சன் அப்படின்றவரு. ஸோ அவரும் நீக்கப்பட்டிருக்காரு. இவங்க அக்கா பண்ணதுனால ஹன ராவத்தியும் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க. ம். ஸோ ஆனா அந்த நியூசிலாந்து பிரதமர் வந்து அவரோட பிரசன்ஸ் அங்க இல்ல. அவர் வந்து ஒரு என்ன நம்ம சொல்றது? மோடி மாரி திட்டமிட்டே எங்கேயாவது வந்து போயிட்டாரோ? ஒரு ஏதோ ஃபாரின் டூர் போயிட்டாரா? இல்ல ஃபாரினர்ஸ் யாராவது மீட் பண்ண போயிட்டாரோ என்னன்னு தெரியல. அதான் இந்திய பட் ஆனா நாட்டு அவர் வந்து பிரதமர் மாதிரி திட்டமிட்டு அவர் அவரும் அந்த சபையில இல்ல அப்படின்னு. ஊர் சுற்றல்ல ஆமா. இருப்பாராட்டும். எங்கேயோ முக்கியமான பிரச்சனை போயிருந்தாருன்னு தான் நடக்கும்போதெல்லாம். சொன்னாங்க. ஸோ எனிவேஸ் அவர் திரும்ப வந்து பேட்டி குடுக்கும்போது சொல்லியிருந்தாரு. அவர் வந்து இந்த பில்ல ஆதரிக்க போறதில்ல. ஆனா இது வந்து எங்களோட அக்ரீமெண்ட் படி நாங்க வந்து இந்த சட்ட முன்வரைவ வைக்கிறதுக்கு நாங்க அனுமதிப்போம்னு நாங்க வந்து ஒப்பந்தம் போட்டிருந்தோம். அதனால அது மாரி குடுத்துருக்கோம். ம்ஹ்ம். அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இது வந்து இப்போ செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. செலக்ட் கமிட்டில கிட்டத்தட்ட 6 மாதங்கள் நாடு முழுக்க இத பத்தி பல டிபேட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது டிபேட் முடிஞ்சு அப்புறமா தான் ஓட்டெடுப்பு நடக்கும். ஆனா அந்த ஓட்டெடுப்புல அம் பில் பாஸ் ஆகாது அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா நெறைய அந்த ஆதரவு இல்ல. ஆதரவு இப்போ இல்லாத. ரூலிங் பார்ட்டியோட ஆதரவும் இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த பூர்வகுடிகள் அப்படின்னு சொல்லும்பொழுது நன்றி நவிதல் நாள் கூட வருது. அதுதான் நான் இது அத வந்து வந்து கரெக்ட்டா. சில சில ஆமா. பேர் வந்து கேட்கறாங்க இல்லையா? நீங்க ஏன் தீபாவளி கொண்டாட மாட்றீங்க? அப்படின்னு கேட்கும்பொழுது, அவங்க கிட்ட எனக்கு எளிமையா இந்த ஊர்ல சொல்றதுக்கு இருக்கிற ஒரே பதில் நான் அதுதான். வந்து அதுதான் ஏன் சொன்னேன். வந்து இங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய பூர்வகுடிகள் நன்றி நவிதல வந்து கொண்டாடலையோ, அதே கொண்டாடுறதில்ல. காரணம் தான் ஆ. தீபாவளி கொண்டாடாம என்ன இருக்கிறது. என்ன வந்து ஒரு ஸ்பானிஷ் என்கிட்ட வந்து ஒரு ஒரு பேஷண்ட் அதான் கேட்டாரு. அவர் வந்து ஹிஸ்பானியர். மெக்சிகோவ பூர்வமா கொண்டவரு. அவர் வந்து சொன்னாரு, "நீங்க அ அ அன்னைக்கு நான் வந்து அவர் வந்து என்கிட்ட வந்தது வந்து ஒரு தீபாவளி அன்னைக்கு வந்தாரு. இந்த போன தீபாவளி தான். அக்டோபர் மாசம் வந்தாரு. ஸோ அப்போ என்கிட்ட வந்து வாழ்த்து சொன்னாரு. நான் சொன்னேன், "நன்றி. ஆனா நான் வந்து தீபாவளி கொண்டாடுறதில்ல" அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் வந்து, "ஏன் கொண்டாட மாட்டீங்க?" அப்படின்னோனே, நீங்க வந்து அவர் வந்து மெக்சிகோ நாட்டை சேர்ந்த பூர்வக்குடி. ஸோ அவருக்கு வந்து இந்த இது இருந்துச்சு. ஹிஸ்பானிய பூர்வக்குடி அவர். ஸோ அவர்கிட்ட நான் சொன்னேன், "நீங்க ஏன் வந்து தேங்க்ஸ் கிவிங் கொண்டாட மாட்டீங்களோ?" அந்த மாதிரி தான். சுருக்கமா சொல்லணும்னா அதுதான். இதுவரைக்கும் நியூசிலாந்து எம்பிய பத்தி, அங்க நடக்கக்கூடிய சர்ச்சை, அங்க நடக்கக்கூடிய போராட்டங்கள் பத்தி எல்லாம் விரிவா நீங்க எடுத்து சொன்னீங்க. இப்ப அடுத்தது, அ நம்ம சவுத் கொரியன் எழுத்தாளர் ஹான்காங். அவங்களுக்கு வந்து நோபல் பரிசு, இலக்கியத்திற்கான நோபல் பரிசு 2024 அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அ ஹான்காங் பத்தி, தி வெஜிடேரியன் அப்படின்ற அந்த நூலுக்காக கிடைச்சிருக்கு. அவங்களை குறித்து உங்களுடைய கருத்து? அவங்க வந்துட்டு அம் கிட்டத்தட்ட 14 வருஷங்களாவோ என்னவோ அவங்க எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அவங்க இதுக்கு முன்னாடியும் நாவல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா இது வந்து அதிகமான பேர கவர்ந்திருக்கு. அம் இந்த தடவ வந்து நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்வீடன் த நொபெல் கமிட்டில வந்து தே ஹேட் ஆக்சுவலி மேட் என்ன சொல்றது? ஒரு முடிவெடுத்திருந்தாங்களாம். ஸ்வீடன்ல இருந்தே வந்து இலக்கியவாதிகள தேர்ந்தெடுத்து குடுக்கறதோ, அல்லது மேற்குலக இலக்கியவாதிகளுக்கே திரும்ப போறதோ அவங்க விரும்பல. இந்த தடவ வந்து அம் வெளியுலகை அதாவது மேற்கு உலகை தவிர்த்து
மற்ற இடங்கள்ல இருந்த எழுத்தாளர்களோட புத்தகங்கள் அதிகமாக இது பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நான் அல்ஜசீரால ஒரு நியூஸ் பார்த்தேன். ஸோ அதன் அடிப்படையில அவங்களோட அந்த வெஜிடேரியன் அந்த புக்கை வந்து அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த புக்குக்கு வந்து 2016 சர்வதேச புக்கர் விருதும் அது வாங்கியிருக்கு அந்த நூல். அதே நேரத்துல தென்கொரியால முதல் நோபல் பரிசு விருதாளர் இல்லையா இவங்க? விருதாளர். ஆமா. இலக்கியத்திற்கான நோபல் பரிசு விருது இவங்களுக்கு முதல்ல கிடைச்சிருக்கு. ஆசிய நாட்டிலேயே நம்ம சொல்லலாம். இந்தியாவை பொறுத்தவரை ரவீந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் கிடைச்சது. கிடைச்சிருக்கு. கீதாஞ்சலி அப்படின்ற ஆமா, புத்தகம் இது கவிதை நூலுக்கு கவிதை கிடைச்சிருக்கு. தொகுப்புக்கு கிடைச்சது. இந்த கதையை படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குதா? இல்ல, எனக்கு படிச்சீங்களா? கிடைக்கல. ஆனா இது எத எத பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். பட் ஆனா அத நான் படிக்கல இன்னும். ம். லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன், படிக்கணும். அதாவது ஒரு 1980கள்ல அவங்களோட ஃபேமிலி, அதாவது அந்த எழுத்தாளரோட ஃபேமிலி வந்து தென்கொரியால இருந்த அந்த அரசியல், அ அதாவது அப்போ இருந்த அரசியல் வந்து கிட்டத்தட்ட சர்வாதிகார இது மாதிரி. 1984 வரைக்கும் அவங்க வந்து சர்வாதிகார நாடா தான் இருந்தது. அதாவது ஆம், நா- வடகொரியா மாதிரி தென்கொரியாவும், ஆனா வடகொரியா வந்து சோவியத் யூனியனோட இது சப்போர்ட்ல இருந்த மாதிரி தென்கொரியா வந்து அமெரிக்க சப்போர்ட்ல இருந்திருக்கு. பட் ஆனா ரெண்டுமே வந்து டிக்டேட்டர்ஷிப்பா இருந்திருக்கு அந்த சமயத்துல. ஸோ அந்த சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, எத்தனையோ சந்தேக கொலைகள்னு சொல்லுவாங்க இல்லையா? வடகொரிய ஸ்பை அந்த மாதிரி சந்தேகப்பட்டு நெறைய பேர் கொல்லப்பட்டாங்க தென்கொரியாலயும். அந்த மாதிரி ஏதோ ஒரு அதுதான் நான் எனக்கு கரெக்ட்டா தெரியல. பட் ஆனா அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு வன்முறையான ஒரு முறையில அவங்க குடும்பத்த சேர்ந்தவங்கள இழந்திருக்காங்க அவங்க. ஆம். அத வந்து அவங்க பார்க்கறதுக்கான அந்த அத பார்த்ததுலருந்து அவங்களுக்கு அந்த என்ன சொல்றது? ஒரு இறைச்சி சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து அந்த இது ஞாபகம் வர்றதுனால, இறைச்சி சாப்பிடுறத நிறுத்தியிருக்காங்க. ஒரு அம் காய்கறிகள் மட்டுமே அ ஸ் காய்கனிகள் மட்டுமே சாப்பிடுற வெஜிடேரியனா மாறியிருக்காங்க. அத பேஸ் பண்ணி, அதாவது அதனால அவங்கள சுட்டவங்க அவங்கள வந்து எப்படி நடத்துனாங்க? என்ன மாதிரி ஒரு பிரச்சனைகள், அதாவது தினந்தோறும் தினசரி வாழ்க்கையில அவங்களுக்கு நேர்ந்த பிரச்சனைகள். இத தான் வந்து அந்த புத்தகம் பேசுது அப்படின்னு சொல்லி நான் படிச்சேன். நான் இன்னும் அந்த புத்தகத்த படிக்கல. நீங்க நீங்களும் அதே படிச்சீங்களா? நீங்க செய்திகள். என்ன நினைக்கிறீங்க? நானும் அதே செய்திகள் தான் படிச்சேன். நானும் நூல் படிக்கல. ஆனா ம். எனக்கு தோன்றின ஒரு செய்தி என்னன்னா, இவங்க வந்து ஏதோ ஒரு பாதிப்புனால அவங்க வந்து ஆமா. சைவ பழக்கத்துக்கு வந்திருக்காங்க. அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட உரிமை. ம்ஹ்ம். அதுல வந்து அவங்க சுற்றி இருக்கிறவங்க வந்து எப்படி அவங்கள காயப்படுத்தியிருக்காங்கன்றத அந்த நூல். ம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இத நம்ம ஊர்ல இருக்கிற சில பேர் அந்த சைவத்த ஆஹா, ஓஹோன்றவங்க படிச்சாங்கன்னா, அவங்க சைவத்துக்கு மாறுனதுனால, சைவத்த பத்தி எழுதுனதுனால தான் நோபல் பரிசு தூக்கி குடுத்தாங்க பாத்தீங்களா? அப்படின்னிருவாங்களே! அப்படின்ற ஏன்னா எத வேணாலும் அவங்களுக்கு சாதகமா மாத்திக்கக்கூடிய ஆட்கள் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஊர்ல கொஞ்சம் ஆமா, அதிகம் இல்லையா? அது மாரி எனக்கு தோணுச்சு. ஆமா. அவங்களுடைய ஒரு அம் நேர்காணல் நேர்காணல் வந்து தமிழி அப்படின்ற இணையதளத்துல வெளியிட்டிருந்தாங்க. தமிழ் படுத்தி ஓகே. தமிழாக்கம். சரி. அதுல வந்து அவங்க வந்து இதுக்கு இன்னொரு நூல் கூட எழுதியிருக்காங்க. ஹியூமன் ஆக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ம்ஹ்ம். நூல் எழுதியிருக்காங்க. அத எத பத்தி பேசுது அப்படின்னா, அவங்களுடைய சகோதரியுடைய அ மரணத்த பத்தி அது பேசுது அந்த ம். நூல். அப்ப அதுல கேள்வி கேட்டிருக்காங்க. "அத திட்டமிட்டு தான் எழுதுனீங்களா? உங்க சகோதரிய பத்தி எழுதணும்" அப்படின்னு. நான் அப்படிலாம் திட்டமிடல. அது வந்து அவங்க சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க வரிகளே நம்ம சொல்லலாம்னு நெனைக்கிறேன். "நான் என் சகோதரியைப் பற்றி எழுதுவதற்கு திட்டமிடவில்லை. அவளை மறக்க இயலாத நிலையில் வாழ்ந்த என் பெற்றோர்களால் தான் நான் வளர்க்கப்பட்டேன். நான் ஹியூமன் ஆக்ட்ஸ் நூலை எழுதியபோது, "இறந்து விடாதே, தயவு செய்து இறந்து விடாதே" என்கிற வசனம் இடம்பெறும். அந்த வரி வினோதமான பரிச்சயத்துடன் இருந்தது. என்னுள் சுற்றித் திரிந்தது. அது எனது தாயின் நினைவலைகள் என்பதை திடீரென்று கண்டறிந்தேன். ம். நான் பிறப்பதற்கு முன்பே இறந்த என் சகோதரியிடம் அந்த வார்த்தைகளை அவர் திரும்பத் திரும்பச் சொல்லிக் கொண்டிருந்ததாக கூறியிருக்கிறார். எனக்கு அந்த நூலையும் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆவல் இருக்கு. ம். அதாவது அந்த வரி என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. அதாவது ஒரு பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைய இழந்துரும்போது, அந்த குழந்தை அது அவங்க நினைவிலேயே இருக்கு. அவங்களுக்கு அதுக்கப்புறம் குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா கூட, அவங்க இழந்த அந்த குழந்தைகளுடைய நினைவுல இருந்து அவங்க மீளவே இல்ல அப்படின்னு இவங்க எழுதியிருக்காங்கல்ல. அது அது வந்து ஒரு வலி மிகுந்தது. நம்ம நெனைக்கிறோம். நம்ம ரொம்ப இதுவா சொல்லுவோம்ல. அந்த காலத்துலலாம் எத்தன குழந்தை பெத்துப்பாங்க. 5 சாகும், 1 தங்கும் அப்படின்னு ரொம்ப ம். இதுவா ம். சொல்லுவாங்க. ஆனா அது அந்த தாயோடைய நிலையில இருந்து பெற்றோர்கள் வந்து அத எப்படி எடுத்திருப்பாங்க? ஆமா.
அப்படின்றது இந்த வரிய படிக்கும்போது எனக்கு புரியுது. அவங்க நினைவுல அந்த குழந்தை இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு வயசா அதுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும். அ ம். இவங்க நம்ம ஜோ பைடனுடைய இணையர் வந்து ஒரு நூல் எழுதியிருக்காங்க இல்லையா? ஜில் ம். பைடன். அதுல ஒண்ணு போட்டிருப்பாங்க. அதாவது ஜோ பைடனுடைய முதல் மனைவி, மனைவி அப்புறம் அந்த அவங்களோட குழந்தையும் இது. இறந்துடுறாங்க. ஆமா, சின்ன குழந்தை. ஆமா. அ அப்ப வந்து ஒரு வரி அவங்க போட்டிருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் ஜோ வந்து அவங்க கிட்ட சொன்னாராம், இன்னைக்கு அந்த குழந்தை, அதாவது அந்த பேபி கேர்ளோட பேர சொல்லிட்டு இருந்திருந்தா ஷி ஷுட் ஹவ் பீன் 40 அப்படின்னாராம். ம். அப்பதான் இவங்களுக்கு உரைச்சுதான் அந்த குழந்தை வந்து 1 வயசுலயோ, 1 1/2 வயசுலயோ ஆமா, இறந்துடுறாங்க. ஆமா. அப்போ வந்து அவருடைய நினைவுல அந்த குழந்தை வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. எனக்கு அது வந்து நினைவுல வந்தது இத படிக்கும் பொழுது. அ அ நம்ம வந்து இழந்த குறிப்பா அந்த குழந்தைகள் அப்படின்னும்போது, அந்த பெற்றோர் வந்து அதுலருந்து மீள்றதே இல்ல. அவங்க வந்து இன்னைக்கு 40 வயசு இருக்கும்ன்னும்போது ஜில் பைடன் வந்து யோசிச்சாங்களாம். அந்த நினைவு வந்து அவருக்குள்ள எவ்ளோ இருக்கு. 40 வயசு ம். இருக்குன்னா, அந்த குழந்தை ஒவ்வொரு வருஷம் வளர்றத அவர் வந்து உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறாரு அப்படின்றத ம். வந்து அவங்க உணர்ந்தா அத வந்து ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க அவங்க அந்த நூல்ல. ரைட். அது வந்து எனக்கு ஹான்காங் சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. அம் அதே மாதிரி நெறைய விஷயங்கள பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா வந்து இவங்க உண்டாயிருக்கும்போது, ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க. ம். கலைச்சிடலாம் அப்படின்னு கூட நெனச்சாங்க. கரு வேண்டாம் அப்படின்னு. ம். ஆனா சரி பரவால்ல, எப்படியாவது பெத்துக்கலாம் அப்படின்னு நெனச்சு பெத்தாங்க. அதனால தான் நானே வந்து இந்த உலகத்துக்கு வந்தது ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு யா. இதுவா தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றத அவங்க ரொம்ப ம் அ உணர்ந்து சொல்லியிருப்பாங்க எங்க அம்மா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்புறம் ஒரு சகோதரன் இருக்காங்க. அப்படின்றதையும் அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அம் எழுத்தாளர்களுக்கு வந்து எப்பொழுதும் அதிகப்படியான கவனம் நல்லதல்ல. கவன ம். ஈர்ப்பை விரும்பியபடியே எழுதுவது சாத்தியமல்ல அப்படின்னு ஒரு ரைட். வரியில வந்து. இது வந்து நம்ம தமிழ் எழுத்தாளர்கள்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வரி ஆமா. இல்ல அது. நம்ம வந்து இப்போ தமிழ்ல அந்த சூழல் இருக்கிறதா தான் நான் உணர்றேன். ஒரு கல்ட் மனப்பான்மை இருக்கோ! இவங்க இதே பேட்டியிலேயே ஒண்ணு சொல்றாங்க. அவங்க வந்து நெறைய புகழ்பெற்ற எழுத்தாளர்களுடைய நூல்கள படிச்சிருக்காங்க. அந்த எழுத்தாளரெல்லாம் சந்திக்கணும்னு உங்களுக்கு தோணியிருக்கான்னா, அவங்களுடைய எழுத்துக்கள் வழியே தான் நான் அவங்கள சந்திச்சுர்றேன்ல. ம். தனியா நான் போய் சந்திக்கணும் ம். அப்டின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரைட். ஆனா நம்ம ஊர்ல வந்து நான் இப்ப தமிழ் சூழல்ல பார்க்கறது அதுதான். அவங்களுக்கு ஒரு கல்ட்டு, அவங்களுக்கு வந்து ஒரு அது தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு எழுத்துக்கான ஒரு ஆமா. ரசிகர்கள் எப்பொழுதும் இருப்பாங்க. ஆனா, அந்த எழுத்து தான் சிறந்த எழுத்து. அப்படி எழுதினா தான் எழுத்தாளர். அம் அதனால ஒரு இலக்கிய சண்டை இலக்கிய சண்டை இருக்கலாம். ஆனா, அது ஆரோக்கியமானதா இருக்கணும். இவங்களுக்குள்ள நடக்கிற இலக்கிய சண்டைலாம் புளிச்ச மாவு இது இதுன்னு என்னென்னமோ நம்ம ஊர்ல நடக்குதுல்ல. இன்னொரு ஒரு விஷயம் வந்து என்ன நடக்குது அப்டின்னா, எழுத்தாளர்கள வந்து சவுத் அமெரிக்கால எவ்வளோ மதிக்கிறாங்க தெரியுமா? கேரளால எவ்வளோ மதிக்கிறாங்க தெரியுமா? அ ம். வெ என்ன சொல்றது? வங்காளத்துல எப்படி மதிக்கிறாங்க தெரியுமா? மதிக்கிறாங்க தெரியுமா? தமிழ்நாட்டுல நீங்க எங்கலாம் தமிழ்நாட்டுல மதிக்கிறதே நீங்கலாம் இல்ல. மதிக்கிறதே இல்ல. தமிழ்நாட்டுல தான் இலக்கியவாதிகள அடையாளம் கண்டு அவங்ககிட்ட பேசுறாங்கன்னு நான் நெனைக்கிறேன். எனக்கு என்னமோ மத் மத்த ஏன்னா மாநிலங்கள்ல மற்ற இப்ப ஹாங்காங் சொன்னது தான் நினைவு மற்ற மாநிலத்துல இவங்க சொல்றாங்க இல்லையா? வங்கத்துல, இல்ல கேரளாலயோ ரைட். எழுத்தாளர்கள் கவன ஈர்ப்புக்காக எழுதுறது கிடையாது. அவங்களுடைய ஆமா, எழுத்துக்கள் மூலமா தான் வாசகர்கள் வந்து அந்த எழுத்தாளர வந்து உருவகப்படுத்திக்கிறாங்களே ஆமா. தவிர்த்து, இப்ப இங்க மாதிரி அ நான் வந்து இத்தன புக் எழுதியிருக்கேன். எனக்கு வந்து இத குடுங்க, அத குடுங்க அப்படி இங்க வரக்கூடிய சில அனுபவங்கள்லாம் இங்கேயும் இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து ம். பொதுவெளியில நம்ம பகிர்ந்துக்க வேணாம். அவங்களுடைய எழுத்து வந்து நம்மளுக்கு ஆமா. அவங்களுடைய எழுத்து வந்து அதனுடைய தரம், இப்படி எழுதுறது தான் எழுத்து. அதுக்குள்ளலாம் நம்ம போக விரும்பல. எல்லாரும் எழுதலாம். எல்லாருக்கும் எழுதக்கூடிய தகுதி இருக்கு. எது வந்து மக்கள் கிட்ட நிலைச்சு நிக்கும் அப்படின்றது காலம் தான் முடிவு செய்யணும். அதேதான். அத ஆக்சுவலி தாண்டி நீங்க இத இன்னார் தான் சொல்லும்போது, எழுதணுன்றதுலாம் கிடையாது. எனக்கு ஒரு ஞாபகம் வருது என்னன்னா, சென்னையில பாண்டி பஜார்ல சரவண பவன்ல நான் ஒரு தடவ அ சாப்பிட போயிருந்தேன். நானும் என்னோட கணவரும் சாப்பிட போயிருந்தோம். அப்போ எனக்கு எதிர்ல வந்து ஒரு ஒரு வயதான ஒருத்தர் வந்து உட்கார்ந்தாரு. அவரும் அவரோட மகள் வயதை ஒத்த இன்னொருத்தவங்களும் வந்து உட்கார்ந்தாங்க. ஸோ அவர பார்த்த உடனே எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, இவரு வந்து மலையாள எழுத்தாளர் மாதிரி இருக்காரே! அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவர் எழுந்து டாய்லெட்க்கு போனாரு. அப்போ நான் அந்த பக்கத்துல இருந்தவங்க கிட்ட கேட்டேன். "இ இவரு வந்து மலையாள எழுத்தாளர் எம்டிவி தானே?" அப்படின்னு கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. நீங்க நீங்க கேரளாவா?" அப்படின்னு கேட்டாங்க. "இல்ல நான் வந்து தமிழர் தான். பட் ஆனா எனக்கு தெரியும். எம்டி வாசுதேவன் நாயர் தெரியும். ஏன்னா அவர அவர எழுத்தாளரா நான் படிச்சது கிடையாது.
ஆனா அவர் எடுத்த படங்கள் நான் பார்த்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட படங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஆச்சரியம் கடைசி வரைக்கும் போகவே இல்ல. "அது எப்படி நீங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க? எப்படி நீங்க வந்து அவர அடையாளம் கண்டுபிடிச்சீங்க? அவர பார்த்த உடனே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால ஆச்சரியமே தாங்க முடியல கடைசி எங்க வரைக்கும். அப்புறம் கேரளாலயே கண்டுபிடிக்க மாட்டாங்களே பட் அப்படின்னு இருப்பாங்க. அ அதுதான் இவங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்ற எல்லா அதேதான். எழுத்தாளர்களும் அவங்க எழுத்தின் மூலமாக வாசகர்கள் கிட்ட ஒரு வாசகர்கள். ஆமா, அவ்வளவுதான். அதேதான். அதுதான் எழுத்தாளருக்கு நல்லதும் கூட. ம். சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. அதேதான். அப்பதான் நம்ம எழுத்துல வந்து நம்முடைய கவனம் இருக்கும். 2வது இன்னைக்கு நான் தமிழ் சூழல்ல பார்க்கறது, எனக்கு வந்து அது ஓப்பானதா இல்ல. இப்ப நம்ம ஒரு ம். நூல் எழுதுறோம், பதிப்பகத்துக்கிட்ட குடுக்குறோம். ஆமா. அவங்க வந்து வெளியிடுறாங்க. அதோட நம்ம வேலை முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம போய் அடுத்த நூலுக்கான வேலைய பார்க்கணும். நம்மால அவ்வளவுதான் முடியும். நீங்க வந்து ம். அடுத்தடுத்து நூல் எழுதணுன்ற நமக்குள்ள எண்ண ஓட்டங்கள் தடைபடாம இருந்துகிட்டே இருக்கும்போது, ஆமா. எழுதணுன்ற எண்ணம் இருக்கும்போது, ஒரு நூல முடிச்சு குடுத்துடுறோம். ஆனா இன்னைக்கு மார்க்கெட்டிங்ன்றயும் எழுத்தாளரையே பண்ண வைக்கிறாங்க. நீங்க உங்க எக்ஸாக்ட்லி. Facebookல போடுங்க. உங்க ஆமா. Twitter என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு மற்ற எழுத்தாளர்கள பத்தி தெரியல. எனக்கு அது வந்து பர்டனிங்கா இருக்கு. நான் ரொம்ப பெரிய நூல்லாம் பெருசா எழுதல. ஆனா ஒரு 2, 3 நூல்கள் எழுதி அந்த பதிப்பகத்தார்கிட்ட குடுத்தாலுமே, அந்த விளம்பரம் இல்ல மக்கள் கிட்ட கொண்டு போறது நம்ம சுமையா இருக்கு. எனக்கு அது வந்து கவனச்சிதறலா இருக்கு. எனக்கு அடுத்தது எழுதணும். எனக்கு இதுல வந்து கவனம் வைக்க முடியல அப்டின்னும்போது, நான் இப்ப அந்த மார்க்கெட்டிங்குள்ளயே போறது கிடையாது. நான் எழுதுறேன், பதிப்பகத்தார்கிட்ட குடுக்குறேன், நீங்க வெளியிடுறீங்க. மக்கள் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட சொல்றோம். மக்கள் வாங்கி படிக்கிறாங்கன்னா மகிழ்ச்சி. இல்லன்னா நான் அடுத்த நூலுக்கான வேலைய பார்க்குறேன். என்னால அந்த மார்க்கெட்டிங்கையும் சேர்த்து பண்ண முடியலங்க. அப்புறம் ம்ஹ்ம். எதுக்கு பதிப்பகம் இருக்கு? ஆமா. அதையும் எழுத்தாளரையே பண்ண வைக்கிறதுக்கு அது ரொம்ப இதுல இன்னொரு கொடுமை நம்ம ஊர்ல என்னன்னா, நெறைய ஃப்ரீ அட்வைஸ் குடுப்பாங்க. நீங்க வந்து கவிதை தொகுப்பா எழுதுறீங்க. கவிதையெல்லாம் யாரும் படிக்கிறதில்ல இப்பலாம். நீங்க கதை ஏன் எழுத முயற்சிக்க கூடாது? எனக்கு எது வந்து வேற கம்ஃபர்டபுள் ஆமா. ஜோனோ எது அதுல தான் இருக்க கம்ஃபர்டபுளோ முடியும். அதுதான் நீங்க பண்ணணும். கரெக்ட். ஆமா. எனக்கு கதை எழுதுறது பிடிக்கும்னா, ஆனா அதுக்குள்ள வந்து நெறைய இன்னும் மெனக்கெட வேண்டியது இருக்கு. அதுக்கு நான் கிரவுண்ட் ம்ஹ்ம். ஒர்க் பண்ணா தான் எனக்கான ம். நேரம் இருக்கணும். நான் அப்பதான் உட்கார்ந்து எழுத முடியும். நீங்க ஏன் கதை எழுதக்கூடாது? நீங்க ஏன் ஒரு சிறுகதை எழுதக்கூடாது? ம். இல்ல இதெல்லாம் நீங்க எழுதாதீங்க. இந்த மாதிரி எழுதுங்க. இந்த மாதிரி நெறைய அட்வைஸ் குறிப்பா பெண் எழுத்தாளர்களுக்கு தான் அதிகமா வருதோன்னு எனக்கு தோணும். ஏன்னா அவங்களுக்கு போற போக்குல கவிதை கவிதை எழுதுறீங்க. கவிதை தான் பெண்கள் இப்ப நெறைய எழுதுறாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு வரலாறே தெரிய மாட்டுது. ஔவையார பத்தி சொல்றாங்க. காக்கை பாடினியார் சொல்றாங்க. நக்கண்ணையார் சொல்றாங்க. ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1950ல இருந்து 80 வரைக்கும் பெண் கவிஞர்களே நம்ம கண்ல படமாட்டாங்க. 80களுக்கு அப்புறம் தான் பெண் கவிஞர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வராங்க. ஆமா. அது என்னுடைய வேற யாராவது இந்த காணொளிய பார்க்கிறவங்க சொன்னாலும் சரி, இல்ல பெண் கவிஞர்கள் அந்த காலகட்டத்துக்குள்ள இருந்திருக்காங்கன்னு. நாவல் எழுதியிருக்காங்க. ஆனா, ஒரு ஐ கவிஞர் திங்க் அப்படின்னு பொன்மணி 80களுக்கு வைரமுத்து பிறகு தான். மாதிரி ஒரு சிலர் தான் இருந்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா. ஆமா 80களுக்கு பிறகு தான் பெண் கவிஞர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வராங்க. இன்னைக்கு பெண் கவிஞர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அ திரைப்படங்களே எடுத்துக்கோங்களேன். எல்லாமே வந்து ஆண் கவிஞர்கள் தானே. ஒரே ஒரு பெண் கவிஞர் ஒரே ஒரு பாட்டு எழுதியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அந்த ஆமா. அங்கேயும் வந்து அ ஃபுல் அண்ட் எனக்கு வந்து ஃபுல். அதுல வந்து ஒரு விமர்சனம் கூட இருக்கு. ஏன்னா நீங்க அந்த மெட்டுக்கு பாட்டு எழுதும் பொழுது, அதுக்கு வந்து கொஞ்சம் பயிற்சி தேவ. இப்ப ம். ஆண் கவிஞர்கள் வந்து நெறைய பேரு அ மதிப்பிற்குரிய கவிஞர் அறிவுமதி அவர்களிடமிருந்து உருவாகி வந்தவர்கள். அவங்க வந்து ம். சொல்லுவாங்க, அந்த ஏதோ நெல்சன் மாணிக்கம்ரோட ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த ஆமா. ஆஃபீஸ்ல வந்து எப்பவுமே நம்முடைய முத்துக்குமார் அவர்களாக இருக்கட்டும், யுகபாரதியாக இருக்கட்டும், நெறைய கவிஞர்கள சொல்லுவாங்க. அந்த ம். அளவுக்கு அங்க பயிற்சி இருக்கும் அதுன்னு. அந்த மாதிரி ஒரு சூழல் ஏன் பெண்களுக்கு அமையல? பெண்களுக்கு இல்ல. ஆமா. இப்ப தாமரை இருக்காங்க, உமா இருக்கிறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு இந்த ஆண்கள் கோலோச்சுற ஒரு இடத்துல தன்னை நிலைநிறுத்திக்கவே அவங்களுக்கு நேரம் இருக்காது. ஆமா. அதனால அவங்க எங்களுக்கு பயிற்சி குடுக்கல, மற்றவர்களுக்கு பயிற்சி குடுக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா நீங்க அதேதான். தொடர்ந்து ஆண் கவிஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடியவர்கள், ஏன் ஒரு பெண் கவிஞர்களையும் அங்க தயார்படுத்தக் கூடாது? அப்ப அங்க ஏதோ ஒரு சூழல் அதுக்கு இல்ல அப்படின்னு நம்மளால உணர்ந்து கொள்ள முடியுது. இப்ப அதுல வந்து திரைப்பட பாடல் எழுதுறவங்க அவங்களுடைய முயற்சியில அவங்க வந்து தனியா தன்னை நிலைநிறுத்திக்க போராடுறாங்க. அது ஆமா. அந்த திரைப்படம் எடுத்துக்கிட்டா, அது இன்னைக்குமே வந்து ஒரு மேல் எல்லா எக்ஸாக்ட்லி. துறையும் போல அதுவும் ரொம்ப அதிக உச்சபட்ச ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு துறை அது. அ அதுல வந்து நம்ம இவங்க பண்ணல, அவங்க பண்ணலன்னு யாரையுமே சொல்ல சொல்லவே முடியாது. ஆனா அந்த முடியாது. சூழல நான் வந்து கோடிட்டு காட்டுறேன். அங்க வந்து அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா அதுக்கு பயிற்சி தேவை. நீங்க ஆமா. நேரா போய் நான் ஒரு சினிமால பாட்டு எழுதுறேன்னு போ முடியாது. அந்த திரைப்பட பாடல்களுக்குள்ள வந்து ஒரு அழகியல் இருக்கு. ம்ஹ்ம்.
கண்ணதாசன் போன்றவர்கள், வாலி போன்றவர்கள் அதுல வந்து இலக்கியத்தை எப்படி கொண்டு வந்தாங்க. நம்ம நா. முத்துக்குமாருடைய பாடல்கள வந்து நம்ம சுபாஷினி இருக்கிறாங்க இல்லையா? நீங்க வந்து நம்ம ம். Facebookல அந்த மஞ்சள் சுவரொட்டி அப்படின்ற ஒரு எல்லோ வால்பேப்பர்ன்றத வந்து தமிழாக்கம் செஞ்சு கிண்டல்ல போட்டிருந்தாங்க. ரொம்ப ஓகே. அருமையான ஒரு பரந்துபட்ட வாசிப்பாளர், எழுத்தாளர். அவங்க சொன்ன ஒரு செய்தி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நா. முத்துக்குமார் அவர்களுடைய பாடல்கள வந்து அவங்க கொஞ்ச நாள் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டு, அத பத்தி ஒரு ஆராய்ச்சி மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. அத ம். சொல்லும்பொழுது, நா. முத்துக்குமாருடைய பாடல்கள்ல வந்து ஃபில்லர்ஸ் வந்து நெறைய இடங்கள்ல இருக்கும். இப்ப நீங்க ஒரு பாடல் இருக்கு இல்லையா? தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் அப்படின்றதுல அடி அடின்னு ஒரு ஆமா, சொல்லு வரும். ஆமா. அது ஒரு ஃபில்லர். அது வந்து அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி வரிகள் கொஞ்சம் வேகமா வரும்போது, அந்த இடத்துல ஒரு பிரேக் அடி அப்படின்னு வந்துட்டு, ம். அப்புறம் அடுத்த வரி வரும்பொழுது, ஓகே. அந்த ஃபில்லர்ஸ் வந்து நா. முத்துக்குமாருடைய பாடல்கள்ல நெறைய நீங்க பார்க்கலாம் ஆ. அப்படின்னும்போது நான் அப்புறம் போய் அவருடைய பாடல்கள அப்பதான் அவங்க சொன்னாங்க, அந்த இசைக்காக அந்த இசை ஏன்னா இது வந்து சங்க இலக்கியத்துல நெறைய பயன்படுத்துவாங்க. இந்த அம்ம அப்படின்ற சொல் அடிக்கடி வரும். ஏன் இது ம். அடிக்கடி வருது அப்படின்னும்போது, அது ஒரு அசை சொல்லுங்க. அது அந்த அந்த செய்யுளுக்காக, அந்த ஒரு ரிதம்க்காக அது அங்க இருக்கு அப்படின்னுவாங்க. அப்ப ம். ஐ அத வந்து உள்வாங்கி இன்றைய தலைமுறைக்கு வந்து அழகா கொடுத்தவர் வந்து நா. முத்துக்குமார். அதை இவங்க அழகா கவனிச்சு, நீங்க நா. முத்துக்குமார் பாடல்கள், திரைப்பாடல்கள போய் பாருங்க நீங்க மறுபடியும் அப்படின்னு சொல்லும்போது தான், ம். அத வந்து நான் ஓ! ஆமா ஓகே. அப்படின்னு தோணுச்சு. அப்போ திரைப்பாடல்கள் எழுத வந்து அதுவும் வந்து ஒரு சுலபமான செய்தி கிடையாது. சும்மா ம். 4 ஆங்கில வார்த்தை போட்டு அப்படிலாம் எழுதிற ஆமாமா. முடியாது. அத வந்து ஒரு ஏன்னா எளிமையா இருக்கணும், மக்களுக்கு புரியணும். அதுக்குள்ள ஒரு இலக்கிய நயம் இருக்கணும். அ ம். நீங்க அந்த கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இளைப்பாற மரங்கள் இல்லை. ஆனாலும் கலங்காமலே கண்டம் தாண்டுமேன்ற அந்த வரி, ரைட். எவ்வளவு சோர்வா இருந்தாலும் நம்மள வந்து மீட்டுட்டு வந்துரும். அதுக்குள்ள யாஹ்! ஒரு இலக்கியம் இருக்கும். சோர்வா இருக்கிறத தாண்டி, கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இளைப்பாற மரங்கள் இல்லை. எப்படியா யோசிச்சாரு இவரு? ம். நம்ம எத்தனையோ தடவ கடல பார்த்திருக்கோம். அது மேல பறவைகள் பறக்கும். நம்மளுக்கு தோணுனதில்ல. அதுதான் ஒரு சிறந்த கவிஞர் அப்படின்னு ஆமா. சொல்றது. அதான் எளிமைப்படுத்தி, அத வந்து ரொம்ப பயங்கரமா சொற்கள்லாம் போட்டு, ரைட். நான் வந்து பாத்தி கட்டுறேன், இத கட்டுறேன் கட்டாம அது ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியுது. அதே நேரத்துல அந்த இலக்கியமும் வந்து சேருதுன்றத நாமத்துக்குமாரோட அது அவர பத்தி தனியாவே நம்ம பேசலாம். அவ்வளவு பேசணும். ஆமா. அற்புதமான எழுத்தாளர். ரொம்ப இளம் வயதிலேயே நம்மள விட்டு பிரிஞ்சது நம்ம தமிழ் ம். திரையுலகத்திற்கு, இலக்கியத்திற்கு ஒரு பெரும் இழப்பு தான். ஆமா. அத பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா நம்ம ஆரம்பிச்சது வந்து தென்கொரிய எழுத்தாளர். அவங்க வந்து நோபல் அதான். பரிசு வென்றிருக்காங்க. ம். அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நம்முடைய வாழ்த்துக்களை என்ஜே சன்ரைஸ் ரேடியோ மூலியமா தெரிவித்துக் கொள்ளலாம். குறிப்பாக ஒரு பெண் எழுத்தாளரா நோபல் பரிசு பெற்றிருக்காங்கன்றது பெருமைக்குரிய ஒரு செய்தி தான். பெருமைக்குரிய விஷயம். ஆமா. ஓகேங்க. இன்னைக்கு வந்து நம்ம பேசின 2 செய்தியுமே பெண்கள பத்தி தான். ஆமா. எம்பி இளம் நாடாளுமன்ற உறுப்பினர், அதேபோல மெய்பி கிளார்க், அதே மாதிரி இவங்க ஹாங்காங். அ அடுத்த மாதம் இதே போல ஒரு நல்ல சுவாரஸ்யமான தலைப்போட நம்முடைய நேயர்கள சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.